நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு விழித்திருங்கிற வார்த்தை நேரடியாக குறிப்பிடப்படாம அதன் அர்த்தத்தையுடைய இன்னொரு வார்த்தை வருகிற வசனத்தை பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி நெகேமியா 4வது அதிகாரம் வசனம் 9. நெகேமியா சாப்டர் 4 verse 9. ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். நெகேமியா புஸ்தகத்துடைய பின்னணியை சுருக்கமாக சொல்லணும்னா, எருசலேமின் அலங்கங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறதை அறிந்த நெகேமியா அதனால கலக்கமடைந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அந்த அலங்கத்தை மறுபடியுமாக கட்டுவிக்கிறதுக்கு எல்லா ஆயத்தத்தையும் பண்ணி எருசலேம் நகருக்கு திரும்ப வராரு. அப்படியாக வந்த அவர் அலங்கத்தை கட்டுவதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்யறாரு. அதுலயும் அங்க இருக்கிற மனிதர்கள் அநேகரை கூட்டி சேர்த்து அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள்னு அவர்களையும் மனதளவுல ப்ரிப்பேர் பண்றாரு. இப்படியாக அவர் எல்லா ஆயத்தத்தையும் செய்து கொண்டிருக்கும் போது அதற்கு எதிராக சிலர் ஆலோசனை பண்றாங்க. இந்த அதிகாரத்துடைய துவக்க பகுதியில பார்த்தோம்னாலே சனபல்லாத்தை பத்தியும் அதற்கு பிற்பாடு தோபியா பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்தபடியாக சனபல்லாத்து, தோபியா, அரபியர்கள், அம்மோனியர்கள், அஸ்திரோத்தியர்னு அநேகர் இந்த அலங்கத்தை கட்டுவதற்கு எதிராக எழும்பி யுத்தம் செய்வதற்கு ரெடியா இருப்பாங்க. அப்படியாக அவங்க செய்வத நெகேமியா அறிந்திருந்ததுனால அவரும் அவரோடு கூட இருந்த எல்லாரும் தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தாங்க. அதையே நாம பார்த்த பிரதான வசனம் குறிப்பிடுது. இந்தபடியாக எருசலேமின் அலங்கங்கள் கட்டப்படும் போது அதற்கு எதிராக எழும்புகிற மனிதர்கள் அநேகராக இருக்கிறாங்க. அவர்கள் அதை செய்யாதபடிக்கு தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவதும் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைக்கிறதும் அவசியமா இருக்கு. இந்தபடியாகவே அவங்க தேவனுடைய துணையையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல அதற்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களையும் தடை செய்ய முடியும். இப்படியாக எருசலேம்ல அலங்கம் கட்டப்படுவதற்கு நெகேமியா ஜாமம் காக்கிறவர்களை வைத்திருக்கிறாரு. ஜாமம் காக்கிறவர்கள்ங்கிறது கண் விழித்து காவல் காக்கிறவர்களை குறிப்பிடுகிறதா இருக்கு. இந்தபடியாக கண் விழித்து அலங்கம் கட்டப்படுவதற்கு எந்த ஒரு எதிர்ப்பும் வராதபடிக்கு அதை காவல் செய்வதற்கு அநேகர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்தபடியாக அலங்கம் கட்டப்படுவதற்கு கண் விழித்திருந்து காவல் செய்கிற அநேகர் தேவைப்படுறாங்க. அவர்களையே ஜாமம் காக்கிறவர்கள்னு இந்த வசனம் குறிப்பிடுது. இந்தபடியாக அந்த நாட்கள்ல எருசலேம்ல இருக்கிற அலங்கம் கட்டப்படுவதற்கு ஜாமம் காக்கிறவர்கள், அதாவது கண் விழித்திருந்து செயல்படுபவர்கள் அவசியமா இருந்தாங்க. அதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய அலங்கங்கள் கட்டப்படும் போது அநேகர் எதிராக எழும்புவாங்க. இந்த கடைசி நாட்கள்ல அநேகருடைய ஆவிக்குரிய அலங்கங்கள் இடிக்கப்பட்டு போயிருக்கு. இந்த அலங்கங்களை எடுத்து கட்டுவதற்கு அநேக நெகேமியாக்கள் தேவைப்படுறாங்க. அந்த நெகேமியாக்கள் எழும்பி அநேக ஜாமம் காக்கிறவர்களை இந்த அலங்கம் கட்டுவதற்கு நேராக காவல் வைப்பாங்க. இப்படியாக கண் விழித்திருந்து செயல்பட்டு நம்முடைய ஆவிக்குரிய அலங்கங்கள் கட்டப்படுவதற்கு காவல் செய்கிற ஆட்கள் நியமிக்கப்படுவது எதற்காக? எருசலேமின் அலங்கமா இருந்தாலும் ஆவிக்குரிய அலங்கமா இருந்தாலும் அதற்கு எதிரடையாக அநேகர் எழும்புவாங்க. முக்கியமாக நம்முடைய ஆவிக்குரிய அலங்கம் கட்டப்படாதபடிக்கு பிசாசானவன் அநேக தடைகளை கொண்டு வருவான். நாம நேற்றைக்கு பார்த்த வசனத்துல கூட பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோன்னு சொல்லி வகை தேடி சுற்றி தருவான். அதுவும் ஆவிக்குரிய அலங்கம் கட்டப்படும் போது சொல்லவா வேணும், அவன் அதற்கு விரோதமாக அநேக காரியங்களை எழும்ப பண்ணுவான். அப்படியான தடைகள் எழும்பும் போது அதை எதிர்கொள்வதற்கு அநேகர் கண்விழித்து காவல் செய்பவர்களாக தேவனை நோக்கி பார்த்து திறப்பில நிற்கணும். இந்தபடியாக ஜாமம் காக்கிறவர்களாக அவங்க நிற்கும் போது இந்த சோதனைக்கெல்லாம் தப்பிக்கொள்ள முடியும். மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனத்துல நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா? இப்படியாக ஆவிக்குரிய அலங்கங்கள் கட்டப்படுவதற்கு நேரிடுகிற சோதனையை எதிர்கொள்வதற்கு ஜாமம் காக்கிறவர்கள் அவசியமா இருக்கிறாங்க. அந்த ஜாமம் காக்கிறவர்களே கண் விழித்திருந்து தேவனை நோக்கி பார்த்து திறப்பில நிற்கிறவர்களாக இந்த அலங்கத்தை கட்டி முடிப்பதற்கு உதவியாக இருப்பாங்க. அப்படியாக ஆவிக்குரிய அலங்கங்கள் கட்டப்படுவதற்கும் அதை தடை செய்கிறவர்கள் எழும்பும் போது அவர்களை எதிர்த்து நிற்பதற்கும் ஜாமம் காக்கிறவர்கள் அவசியமா இருக்கிறாங்க.
அந்தபடியான ஜாமம் காக்கிறவர்களை தேவன் இந்த நாட்கள்ல நெகேமியா மூலமாக நியமிக்கும் போது அவர்கள் எழும்பி ஆவிக்குரிய அலங்கத்தை கட்டுவதற்கு கண் விழித்திருந்து செயல்படுபவர்களாக இருக்கணும். அந்தபடியாக நாம ஒவ்வொருவருமே நம்முடைய குடும்பத்திலையும் தேசத்திலையும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய ஆவிக்குரிய அலங்கங்கள் கட்டப்படுவதற்கு ஜாமம் காக்கிறவர்கள் போல செயல்படணும். இந்த நாட்கள்ல பிசாசானவன் சபைகள்லயும் அநேக பிரிவினைகளை கொண்டு வருகிறான். நம்முடைய சபைக்காக பாரம் எடுக்கிறோமா? நம்முடைய சபையின் அலங்கத்தை கட்டுவதற்கு நாம ஜாமம் காக்கிறவர்களை போல நிற்கிறோமா? இதையெல்லாம் நாம சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய சபை கட்டப்படும் போது நம்முடைய குடும்பமும் கட்டப்படும். நம்மை போன்ற அநேகர் எழுப்பப்படுவாங்க. இப்படியான காரியங்கள் நடக்கும் போதே நாம் அவருடைய வருகைக்கு நேராக ஆயத்தப்பட முடியும் இல்லையா? அதற்காகவே கண் விழித்து செயல்படுகிற ஜாமக்காரர்கள் அநேகர் தேவைங்கிறத இந்த பகுதிகள் மூலமா தேவன் நமக்கு வெளிப்படுத்துறாரு. இதை அறிந்து கொண்டு ஆவிக்குரிய அலங்கம் கட்டப்படுவதற்கு கண் விழித்திருந்து செயல்படுகிற ஜாமக்காரர்களாக இருக்கிறதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்களுடைய ஆவிக்குரிய அலங்கங்கள் இந்த நாட்களில் கட்டப்படணுங்கிறதையும் அதை கட்டுகிறதற்கு விரோதமாக எழும்புகிறவர்களை எதிர்கொள்வதற்கு ஜாமக்காரர்கள் தேவைங்கிறதையும் இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக ஆவிக்குரிய அலங்கங்கள் கட்டப்படுவதற்கு காவல் செய்கிற கண் விழித்திருக்கிற ஜாமக்காரர்களை தேவரீர் இந்த நாட்களில் நியமனம் பண்ணும்போது அதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து எல்லா சோதனைக்கும் தப்பிக்கொள்ளும்படியாக கண் விழித்திருந்து ஜெபிக்கணும் தகப்பனே. ஆம்ராஜா, அப்படி விழிப்போடு செயல்பட்டா மாத்திரம்தான் எங்கள் ஆவிக்குரிய அலங்கங்கள் கட்டப்படுங்கிறத உணர்ந்து கொண்டு எங்களை முழுமையாக உம்மிடத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் ஏற்று நடத்துங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.